வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரி அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் கொலை சம்பவத்தை கண்டித்து காலை 6 மணி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து நாடு தழுவிய அளவில் மருத்துவர்கள் இன்று காலை 6 மணி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த படுகொலையை கண்டித்து புதுச்சேரி அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை முன்பாக 100க்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் மருத்துவர்கள் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். மேலும் மெழுகுவர்த்தி ஏந்தி உயிரிழந்த பெண் மருத்துவருக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்த வேலை நிறுத்தம் காரணமாக புறநோயாளிகள் பிரிவு மூடப்பட்டுள்ளது. அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் அத்தியாவசிய சேவைகள் வழக்கம் போல் இயங்கி வருகிறது. புதுச்சேரி அரசு மருத்துவர்கள் இன்று முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் புறநோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். முதலியார்பேட்டை பகுதியில் 500 பனை விதைகள் நடும் நிகழ்ச்சியை சம்பத் எம்எல்ஏ கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். முதலியார்பேட்டை வேல்ராம்பட்டியில் உள்ள விழுந்தை மற்றும் முருங்கப்பாக்கம் ஏரிகளை தூர்வாரி மழைநீர் சேகரிக்க வேண்டும் என தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் ஏரிகளை பலப்படுத்த பனை மரங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் என்பதால் அப்பகுதியில் 500 பனை விதைகள் நடுவதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சம்பத் எம்எல்ஏ கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதில் பூர்ணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் அறக்கட்டளை நிறுவனர் ஆனந்தன் மற்றும் அப்பகுதி மக்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் தனியார் விடுதியில் இருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை திருடிய 3 போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் கடந்த 13ஆம் தேதி காந்தி வீதியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்த வாடிக்கையாளர்களின் செல்போன்கள் காணாமல் போனது. இது தொடர்பாக விடுதி மேலாளர் அளித்த புகாரின் பேரில் பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது சென்னையைச் சேர்ந்த மேகநாதன், மதன்குமார் மற்றும் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த வீரா என்பதும் இவர்கள் மீது தமிழக பகுதிகளில் திருட்டு உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. இதனையடுத்து சென்னையில் பதுங்கியிருந்த 3வரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை பறிமுதல் செய்துள்ளனர். பின்னர் நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். புதுச்சேரி முத்தையப்பாளையம் கோவிந்தப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு ஸ்ரீ தாயார் அம்மனுக்கு சிறப்பு திருமஞ்சனமும் அலங்காரமும் செய்யப்பட்டது. புதுச்சேரி முத்தையப்பாளையம் கோவிந்தப்பேட்டையில் அமைந்துள்ளது ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில். வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு இங்கு தாயார் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பால், தயிர், சந்தனம், இளநீர் உட்பட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டு ரோஜா, சிவப்பு பட்டுடுத்தி மலர்களால் தாயார் அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வரலட்சுமி பாராயணம் பாடப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த உற்சவ விழாவில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு தாயார் அம்மனை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து சுமங்கலி பெண்களுக்கு துணி, வளையல், மாங்கல்ய கயிறு, குங்குமம், மஞ்சள் உள்ளிட்டவைகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த வரலட்சுமி உற்சவ விழாவில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு தாயார் அம்மனை வழிபட்டனர். காரைக்கால் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் 5வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 5வது வெள்ளிக்கிழமை அன்று திருவிளக்கு பூஜை நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி 5வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் காரைக்கால் மற்றும் அதனை அடுத்துள்ள தமிழக பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு இடங்களிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து சிறப்பு பூஜை அர்ச்சனைகள் செய்து அருள்மிகு பத்ரகாளி அம்மனை வழிபட்டனர். இந்த திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. காரைக்காலில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய ஆடி வெள்ளி தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் பூவம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். ஆடி மாத கடைசி வெள்ளியில் நடைபெறும் தீமிதி திருவிழா இவ்வாலயத்தின் தனி சிறப்பாகும். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான நேற்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு அதனை அடுத்து தீக்குழி அருகே முத்துமாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் அமைச்சர் திருமுருகன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கொஞ்சம்கிளி மாரியம்மன் கோவிலின் ஆடி மாத மகோற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு பார்சாகை பாத்தல் மற்றும் கும்பம் படைத்தல் நிகழ்வுகள் நடைபெற்றது. புதுச்சேரி சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கொஞ்சம்கிளி மாரியம்மன் தேவஸ்தானம், அருள்மிகு வெள்ளந்தாங்கி அய்யனாரப்பன் திருக்கோவில், அருள்மிகு செங்குளத்து அய்யனாரப்பன் திருக்கோவிலின் ஆடி மாத மகோற்சவ விழா கடந்த திங்கட்கிழமை துவங்கியது. திங்கட்கிழமை அன்று அம்மனுக்கு ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றதை அடுத்து நேற்று வெள்ளிக்கிழமை மாலை
அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு அம்மனுக்கு பால்சாகை வார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதில் சிறப்பு விருந்தினராக கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஜவஹர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் வில்லியனூர் ஜவஹர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் மொழி வளர்ச்சி தொடர்பாக பல்வேறு பிரிவுகளில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. பள்ளியின் தாளாளர் சிவராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நிர்வாகி அஞ்சலாட்சி முன்னிலை வகித்தார். தமிழ் வளர்ச்சி சிறக உறுப்பினர் பூபதி பெரியசாமி தமிழ் அறிவோம் என்ற தலைப்பில் மாணவர்களுக்கு நோக்க உரையாற்றி திருக்குறள் ஒப்புவித்தல், சொல் அந்தாதி போன்ற போட்டிகளை நடத்தினார். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலய தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த துலுக்கானத்தம்மன் கோவிலின் ஆடி மாதம் 5ஆம் வெள்ளிக்கிழமையொட்டி தேர் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு பின்னர் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து இரவு அம்மன் திருவீதி விழா நடைபெற்றது. இந்த திருவீதி விழாவில் மயிலாட்டம், ஒயிலாட்டம் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இவ்விழாவில் கோவில் அறங்காவலர் குழுவினர், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகரை சேர்ந்த இளைஞர்கள், பொதுமக்கள் உட்பட பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு துலுக்கானத்தம்மனை பக்தி பரவசத்தோடு வழிபட்டு சென்றனர். மடகரை ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் வரலட்சுமி விரத நோன்பு விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மடுகரை BS நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் 5ஆம் வெள்ளிக்கிழமை அன்று வரலட்சுமி விரத நோன்பு விழா கொண்டாடப்பட்டது. முன்னதாக அம்மனுக்கு பால், இளநீர், பன்னீர், சந்தனம், தேன், பஞ்சாமிர்தம் உட்பட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் அம்மன் மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். உற்சவர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சன்னதி புறப்பாடு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற பெண்கள் அனைவருக்கும் வளையல் மற்றும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனர்.